மல்லி சீரியல் எபிசோட் நம்பர் 647. நிஷா கதிரேசன் கிட்ட இந்த கல்யாணம் நடக்காதுப்பா, ஏன்னா விஜய் மாமா வந்து மல்லி வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன தவிர கதிரேசன் அதுக்கு மல்லி வீட்டுக்கு தானம்மா வந்திருக்காங்க, அதனால என்னம்மா அதுக்கேம்மா இப்படியெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கேட்குறாங்க. இல்லை, அவர் போய் சொல்லிட்டு வந்திருக்காரு அப்பா, இந்த மாதிரி என்னென்னமோ ஃபுல்லாக விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா, ரொம்ப ஓவராக எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. கதிரேசனையும் மைண்டை மாற்றி விட்டுட்டா. ஒன்றுன்னு ஒரு பக்கம் விஜய் வந்து மல்லிக்கிட்ட சமாதானமாக ஃபுல்லாக உட்காந்து அமைதியாக பேசுகிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னை நம்பு, நான் உன்னை எப்போதும் விட மாட்டேன், நான் வந்து உன்னையே தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், நம்ம 3 பேர் தான் ஒரு குடும்பம், அவளுக்கு நல்லா போனதோடு நம்ம வந்து அவளை நான் சொன்னால் அவள் புரிஞ்சுப்பா, அப்புறமேல நம்ம அவளை அனுப்பி விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து மல்லிக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. ராஜி வீட்டுக்கு கதிரேசன் வந்துடுறாங்க. கதிரேசன் வந்ததோட நிஷாவும் ராஜியும் மைண்டை ஃபுல்லாக இது பண்ணுறாங்க. அப்புறம் கதிரேசனும் ஆமாம் மல்லி வந்து இந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது வரக்கூடாது அப்படின்ட்டு யோசித்து பிளான் பண்ணி வச்சிடுறாங்க. தவிர கரெக்டாக விஜய் வராங்க. விஜய் வந்தோடனே விஜய்கிட்ட சொல்கிறாரு கதிரேசன், மல்லி வந்து கல்யாணத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நிஷாவும் அதே சொல்கிறா, ராஜியும் அதே சொல்கிறா. அதுக்கு வந்து விஜய் ரொம்ப கோவமாகி சொல்கிறார், நீங்கள் எல்லாம் யார் எங்களோட ஃபேமிலியில் வந்து உழுவுறதுக்கு, நீங்கள் எல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டுங்க, நீங்கள் வந்து எதுவும் சொல்ல வேணாம், நாங்கள் வரணும் வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கத்துறாங்க. நான் சுடர்கிட்ட கேட்டுக்கிறேன், சுடர் நீ சொல்லு, மல்லி வரணுமா வர வேணாமா நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுடர் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சுடர் சரா ஆமாம் மல்லி இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கு ராஜியும் நிஷாவும் செம்ம டென்ஷனாகிடுறாங்க. என்ன இவ தலையில் மண்ணை வலி அவளே கொட்டிக்கிறா, இனிமேல் உன் குடும்ப விஷயத்தில் நான் வந்து உழுவவே மாட்டேன், எக்கெடு கெட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவும் ராஜியும் நவந்துடுறாங்க. சுடர் என்னம்மா யோசிச்சிருக்காங்க, அவள் வந்து பார்க்கணும் மல்லி, அவன் எனக்கு தாலி கட்டுறதை பார்த்துட்டு அப்படியே அழுவணும் கதிரி, அதெல்லாம் நான் கண்ணு முன்னாடி பார்க்கணும், அதுக்காண்டி தான் நான் அவளை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிரிமினலாக உட்காந்து யோசித்து பேசியிருக்காங்க. மல்லி பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு படுத்தா கூட தூக்கமே வரல. அவங்க விஜய் வந்து பேசினதே திருப்பி திருப்பி நினச்சி பார்த்துட்டே இருக்காங்க. சரி நம்மளுக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்ததோட முன்னாடி நடந்தது சம்பவத்தையெல்லாம் நம்ம 2 பேருக்குள்ளே யாரும் கூட நம்ம 2 பேருக்குள்ளே நுழையக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம 2 பேரும் டீப்பாக இருக்கணும், வயசான காலத்தில் கூட நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், இதே மாதிரி லவ்வோடு இருக்கணும், என்னை நீ கேர் பண்ணிக்கணும், நான் உன்னை கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப பாசமாக பேசினதை எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மல்லி. அதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு வரக்கூட எபிசோட என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு வந்து சுடர் காலத்தில் விஜய் தாலி கட்டுவாங்களா மாட்டாங்களா, யார் வந்து இதை தடுத்து நிறுத்த போகிறா, இது உண்மையை யார் சொல்ல போகிறா, மல்லியை யார் காப்பாற்ற போகிறா அப்படின்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சீரியல் முடிச்சிருக்காங்க எபிசோட. இதோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.